ஆந்திரா குப்பம் பகுதியைச் சேர்ந்த 48 வயது விஜயலட்சுமிக்காக நமது சமுதாயத்தினர் ஒவ்வொரு நாளும் மனமுருகி பிரார்த்தனை செய்து வருகின்றனர். கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் பலரும் அவர் நல்லபடியாக மீட்கப்பட வேண்டும் என்று வழிபாடு செய்கின்றனர். இன்று காலை ஒரு குடும்பமாது மனமுருகி கந்தர் சஷ்டி கவசம் பாடினார். கேட்போர் மனம் கலங்கியது. அதேபோல் பினாங்கு நீபோங் தபால் தமிழ் பள்ளி 2ஆம் ஆண்டு மாணவர்களும் விஜயலட்சுமிக்காக பிரார்த்தனை செய்தனர். கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:20 மணியளவில் மலேயன் மென்ஷன் நடைபாதையில் நடந்து சென்றபோது திடீரென ஏற்பட்ட மண் அமிழ்வில் புதைந்து போனார். அவரை தேடி மீட்கும் பணி இன்றோடு 8வது நாளை எட்டியிருக்கிறது. நிறைந்த இறைவா, எங்கள் நாட்டிற்கு வருகை புரிந்து அசம்பாவிதத்தில் சிக்குண்ட விஜயலட்சுமி அம்மா அவர்கள் மீண்டு வர எங்கள் பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம். அவர் மீது கருணை காட்டுவாயாக. உனது கருணைக்கு எங்களின் நன்றி. நல்லா வேண்டிக்கோங்க. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.